ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே எப்படி பால் ப்ரெட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பவுலில் ஈஸ்ட்டு, பவுட்ரு சுகரு, பால் வெது வெதுப்பான பாலாக இருக்கணும், இல்லை தண்ணியும் எடுத்துக்கலாம். அதுவும் வெது வெதுப்பாக தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அது நல்லா ரைஸ் ஆகட்டும். இந்த மாதிரி ரைஸ் ஆகிருக்கணும். அது நல்லா ஃபோமியாக இருக்கணும். மேலே தண்ணியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வெது வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன். பவுட்ரு சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட் போட்டிருக்கேன். அதுவும் எப்படி ரைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். பால் ஊற்றி பண்ணால் அது பால் ப்ரெட்டு, தண்ணி வச்சு பண்ணிங்கன்னா நார்மல் ப்ரெட் ஆயிரும். மைதா, பவுட்ரு சுகர், மில்க் பவுட்ரு, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் பட்டர். ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டால் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆயில் ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் பால் ப்ரெட்னால நம்ம பால் ஊற்றி தான் ஃபுல்லாக செய்ய போகிறோம். வெது வெதுப்பான பால் இல்லை வெது வெதுப்பான தண்ணி வாமாகவே இருக்கட்டும், எதுவும் பண்ணாது. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக அழுத்தி பிசைய வேணாம், சாஃப்டாக தான் பண்ணணும். தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷமாவது நீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. நல்லா நீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீட் பண்ணிக்கோங்க. இழுத்து இழுத்து பிசையணும். எப்படி பிசைகிறேன்னு நீங்கள் பாருங்கள், வீடியோவில் காட்டியிருக்கேன். அடி பார்ட் அடியில் தான் இருக்கணும். மேலே பார்ட்டை மட்டும்தான் இழுத்து இழுத்து இது பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான டோவாக கிடைக்கும். தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மேலே பார்ட்டை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தொட்டு பார்க்குற அழுத்துற ஃபிங்கர் பிரிண்ட் அதுவாக பவுன்ஸ் பேக் ஆயிடணும். ஒரு பவுலில் ஆயில் தடவி அந்த மாவை வச்சு திரும்பி மேலே ட்ரை ஆகாமல் இருக்க மாவு தடவி ஒரு கிளிங் ராப் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸாவது வச்சுருங்க. அது டபுள் ட்ரிபிள் ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணிவிட்டு ஏரெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி பசைஞ்சு சாஃப்டான பார்ட் அடியில் வச்சு மேலே இருக்கிறத இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு புக் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி புக் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிஞ்ச் பண்ணி விட்டுக்கணும், எந்த இடத்துலையும் கேப் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் திரும்பி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு அழுத்தணும். அடி பார்ட்டு அது அடியிலே தான் இருக்கணும். நல்லா பஞ்ச் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கோங்க. நல்லா பிஞ்ச் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் பண்ணி ஃபுல்லாக மடித்து எடுத்துகிட்டு ப்ரெட் ஷேப்புக்கு ரோல் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி திரும்பி வச்சு நம்ம செகண்ட் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. மேலே ஆயிலோ பட்டரோ அப்புறமே தடவிக்கலாம். கிளிங் ராப் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் ப்ரூஃப் பண்ண விட்டுருங்க. இந்த மாதிரி பெருசாகிடணும். அதுக்கப்புறம் எக் வாஷ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் மில்க் வாஷ் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பேக் பண்ண வச்சிடலாம். 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன் நான். இதை ப்ரெட் லோஃப்லேயும் பண்ணலாம். மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுல இந்த மாதிரி க்ளீனாக வரணும். தட்டினா ஹாலோ சவுண்ட் கேட்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. சூடாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் மேலே பட்டர் தடவிக்கோங்க, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வரும்னு நீங்களே பாருங்கள். இதே ப்ராசஸ் தான் நீங்கள் ரவுண்டாக பட்டர் பன்னும் பண்ணலாம். மில்க் பன் அந்த ரவுண்டாக இருக்கும்ல, அதுவுமே பண்ணலாம். பாவ் பன் பண்ணலாம். எல்லாமே இதே ரெசிபி தான். எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை விட ப்ரெட் லோஃபில் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இன்னுமே மேலே பார்ட் ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். Thanks for watching.